வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். நாம் சமீபத்தில் வீடியோ அப்லோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ பிகாஸ் நமக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் எக்ஸாம்ஸும் நமக்கு சிஎஸ்ஆர் எக்ஸாம்ஸ் நிறைய நம்ம வந்துட்டு இருந்ததுனால நம்ம அதுக்கான ப்ரிப்ரேஷனில் டீப்பாக இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போது இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கக்கூடியது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸோடைய இன்டர்ன்ஷிப் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் இன்டர்ன்ஷிப் எங்கே கிடைக்கும், யார் ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் இருக்குதுன்றது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், பெய்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கலாம், இல்லை செமி பெய்டு இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணிக்கலாம். அகாடமிக் அண்டு லெபார்ட்ரிஸ் இந்த ப்ரைவேட்டு, ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அட்டானமஸ் யூனிவர்சிட்டி, நான் அட்டானமஸ், எனிவேர் தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது, என்ன மாதிரி டாக்குமெண்ட் ப்ராசஸ் இருக்குது, என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும்ன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்கமிங் செஷனாகவே இது ஒரு 4-5 வீடியோ செஷனாகவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடலாம். ப்ளஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் இயரான காலேஜஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணிவிடுவாங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ எனிவேர் உங்களுக்கான அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, நீங்கள் செகண்ட் இயர் போனதுமே உடனே நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே நம்ம ஒன் பையாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் செகண்ட் இயர் போனதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் கேப்சர் பண்ணிடணும். ஸோ வெரி வெரி மஸ்ட்டு அண்ட் ப்ராப்பர் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறதா இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் இயருடைய ரிசல்ட்டு வரல அப்படின்னாலும் உங்களுக்கு ரிசல்ட் காப்பி இருந்துச்சுன்னா, ஓகே, இன்கேஸ் ரிசல்ட் காப்பி இருந்துச்சுன்னா அதில் அட்டஸ்டட் வாங்கிடுங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லைனா ஹெட் ஆஃப் த இன்சார்ஜ், கிளாஸ் இன்சார்ஜ் அவர்கிட்ட நீங்கள் அட்டஸ்டஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு மார்க் ஷீட்டை வந்துடுச்சுன்னா, ஸோ மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் அட்டஸ்டட் வாங்கிடணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஐடி கார்டு நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும். ஸோ ஐடி கார்டு எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை லெட்டர் எழுதணும். சாரி, நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக கூடிய உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த டொமைன் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எழுதிடணும். ஓகே, ஸ்கோப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகே, எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. ஸ்கோப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகே, எஸ்ஓஐ, அது நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் ஹெச்ஓடி இல்லைனா பிரின்சிபல் அவங்க கொடுக்கணும். அவங்களுடைய அஃபிஷியல் லெட்டர் பேடில் அதை வாங்கிக்கணும் நீங்கள். சரிங்களா? ஸோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் மெயில் மூலமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் லெட்டர், ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த 2 ஸ்டாஃபை நான் கொடுக்குறேன், என்னை பற்றி இவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்கன்றது அவங்களுடைய டெஸ்டினேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அவங்களுடைய ஒர்க்கிங் கிரேட் இதெல்லாமே நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ப்ராப்பர் ப்ராசஸை நான் உங்களுக்கு அப்கமிங் செஷனில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது ஒரு தனி வீடியோவை உங்களுக்கு நான் கொடுத்துட போகிறேன். அகாடமிக் இன்ஸ்டியூஷன் இது வரைக்கும் ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சிலது நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதை அந்த டைம் டு டைம் இன்டர்ன்ஷிப் பாலிசி படி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையுமே அது மாறுபடும். ஸோ அந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் எங்கெங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க்கு, பப்ளிக் செக்டார் யூனிட்டு, சிஎஸ்ஆர் லேப்ஸு, அடுத்து அகாடமிக் இன்ஸ்டியூஷன், ப்ரைவேட் லெபார்ட்ரிஸ், அடுத்து இண்டஸ்ட்ரி லெபார்ட்ரிஸ், அந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து அந்த ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ரோச் பண்ணுற டைம் லிமிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக அட்வர்டைஸ்மெண்ட் விட்டு அவங்க ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆனதுமே அடுத்த 45 டேஸ்லேருந்து அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி இஸ்ரோ எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் செகண்ட் இயர் போயிட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்டோடைய இன்டிமேஷன் என்னன்றதெல்லாம், உங்களுடைய ப்ராஜெக்ட், அதோடைய தீம், சம்மரி இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் அவங்களுக்கு தபால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் லெட்டர் வரும். உங்களுடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இல்லைனா உங்களுக்கு ஹெச்ஓடி கிட்ட உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, உங்களுடைய அகாடமிக், உங்களுடைய காலேஜ், உங்களுடைய இன்ஸ்டியூஷன்
உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்களுடைய நட்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்து போகணுன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து நீங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லைனா உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரைவேட் இன்டர்ன்ஷிப்னால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம். பட்டு இருந்தாலும் டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வந்து சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லீவ் என்கன்சன்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட் வெளியே போகிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு என்ஓசி கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் அந்த காலேஜோடைய ரீப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கிறதுனால, ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த கல்லூரி பேருக்கு தான் டேமேஜ் ஆகுன்றதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். சரி, ஓகே. ஸோ அப்கமிங் செஷனில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஓவல் செஷனாக இருக்கட்டும். நீங்கள் வந்து ரெகுலராக லைவ் வந்துடுங்க, சரிங்களா? 6 o'clock எவ்ரிடே வந்து லைவ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிடலாம். ஸோ போர்ட் கொஸ்டின் செஷனில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.